நான் நினைக்கவே இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. எனக்கு தெரிந்ததை சொல்ல வேண்டும் என்று அல்ல அல்ல பணம் என்று ஒரு புத்தகம் எழுதி அந்த அல்ல அல்ல பணம் வெளிவந்த நாளிலிருந்து நல்ல வரவேற்பை பெற்று பல வாசகர்களை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதை மிகச்சிறப்பாக வெளியிட்ட கிழக்கு பதிப்பகம், அதனுடைய ஆசிரியர் பா. ராகவன், பப்ளிஷர் பத்ரி அவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. புத்தக கண்காட்சியில் அது பிளாக் பஸ்டர். ஒரு 1000 பிரதிகள் அச்சடிச்சிருப்போம். அத்தனையுமே அந்த புத்தக கண்காட்சியில் விற்று அவசரமாக நாங்கள் ஒரு 2000 பிரிண்டர் அடிக்க வேண்டியிருந்து இது ஒரு ரொம்ப ஒரு அதாவது கிழக்கு பதிப்பகத்துக்கு அல்ல பணம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். விற்பனையில் ஒரு பெரிய சாதனை படைத்த புத்தகம். அதற்கு பிறகு சோமவள்ளியப்பனுடைய பல நூல்கள் கிழக்கு பதிப்பகம் வழியாக வந்திருக்கு. இந்த அல்ல பணம்ங்கிற சீரீஸ்லேயே ஒரு எக்கச்சக்கமாக ஒரு 9வது நூல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 10வது நூல் வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எண்ணற்ற சுயமுன்னேற்ற நூல்கள், வேறு வகையான நூல்கள் அப்படின்னு நிச்சயமாக கிழக்கு பதிப்பகத்தை பொறுத்தவரை எங்களுடைய அப்சல்யூட் நம்பர் 1 ஸ்டார் எழுத்தாளர் அப்படின்னா அது சோம வள்ளியப்பன் தான். இந்த புத்தகம் எனக்கு பல்வேறு விஷயங்களை வாரி கொண்டு கொட்டி கொடுத்திருக்கிறது. பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக, பல்வேறு விவாதங்களில் பங்கேற்பவராக, பல்வேறு ஊர்களில் கூட்டங்கள் நடத்துவோராக, நிறுவனங்களில் கல்லூரிகளில் எல்லாம் ஒரு சொற்பொழிவாளராக, கீநோட் ஸ்பீக்கராக, சிறப்பு விருந்தினராக எல்லாம் கொண்டு சேர்த்தது அதன் ஆரம்பம் இந்த புத்தகம் என்று சொல்லலாம். இது மட்டுமே என்று சொல்லிவிட முடியாது தான் நிச்சயமாக. ஆனால் எல்லாவற்றுக்குமான ஆரம்பம் ஒரு நல்ல அறிமுகமாக இருந்தது அல்ல அல்ல பணம் புத்தகம். வணக்கம், என் பேர் மணிவண்ணன். நான் கிழக்கு பதிப்பகத்தில் விற்பனை மேலாளராக பணிபுரிந்தேன். நான் வரும்போது முதல் நெய்வேலி புத்தக கண்காட்சி. அந்த புத்தக கண்காட்சியில் நாங்கள் போய் புத்தகம்லாம் அடுக்க போகிறோம். பார்த்தா ஒரே எல்லாரும் பரபரப்பாக எல்லா பதிப்பகங்களும் ஏகப்பட்ட தலைப்புகளில் புத்தகங்களும் அடுக்கிட்டு இருக்காங்க ரேக்கில். நானும் அப்போ எனக்கு அப்போ என்ன புத்தகம் ஏதெல்லாம் தெரியாது. அப்போ தான் லேர்னிங், அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணுறேன். அப்போ சில புத்தகங்களை நாங்கள் ரேக்கில் அடுக்கிறோம். அடுக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னை கவர்ந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அல்லல்ல பணம்னு ஒரு டைட்டில், ஒரு புத்தகம். அதை பார்த்த உடனே எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா அல்லல்ல பணம், தலைப்பு பேர் அல்லல்ல பணமா, எப்படி ஒரு தலைப்பு வச்சாங்க, இது எப்படி மக்கள்கிட்ட போய் சேருவோம், எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு உடனே எடுத்து ஒரு சும்மா பார்த்தேன், அட்டையை படிச்சுட்டு அப்படியே உள்ள அப்படியே பிரட்டி பார்த்து படிக்க போனேன். எளிமையா இருந்தது அந்த இது. எழுத்தாளர் சோமவள்ளியப்பன் பற்றி கிழக்கு பதிப்பகத்தின் ஆசிரியர் பா. ராகவன் சொன்னது: வள்ளியப்பனை 2 விஷயங்களுக்காக நான் எப்போதும் வியப்பேன். சலியாத உழைப்பு, அடங்காத ஆர்வம். எழுதுபவர்களுக்கு இந்த 2 குணமும் இன்றியமையாதவை. தனது துறை சார்ந்து அவர் பெற்ற அனுபவங்களை எழுத்தாக மாற்றும்போது அவர் எப்போதும் பாமர வாசகர்களை மனதில் கொள்கிறார். எளிமைக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஒன்றே எக்காலத்திலும் மேன்மையுறுகிறது, கொண்டாடப்படுகிறது. வள்ளியப்பன் பேசுவது போல எழுதுவார், எழுதுவது போலவே தான் பேசவும் செய்வார். ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த மார்க்கெட் பூம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுலாம் எனக்கு அவ்வளோ பரிச்சயம் கிடையாது. பட் ஆனால் அந்த புத்தகத்தை கொஞ்சம் டீப்பா உள்ள போய் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த ஃபேர்லயே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சேன். எனக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அறிவியல் எழுத்துக்கு பேனா அப்புசுவாமி எப்படி முன்னோடியோ, முதலீடு பொருளாதாரத்துக்கு சோமவள்ளியப்பன். சேவை தொடர வாழ்த்துக்கள் என்கிறார் பங்கு சந்தை நிபுணர் நாகப்பன். அடிப்படை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அழகா அந்த எழுத்தாளர் வள்ளியப்பன் சார் கிளீனா சொல்லியிருப்பாங்க. அதை படிச்சாலே ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற என்ன, அதனுடைய தேவைகள் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த ஷேர் மார்க்கெட் நம்ம எப்படி ஆஸ் அ கன்சூமர் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தியான தெளிவான ஒரு நடையில எழுதியிருப்பாங்க. ரொம்ப எளிமையா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அல்ல பணம் 2 அப்படிங்கறது அனாலிசிஸ் 3வது கொண்டு வந்தாங்க. அல்ல பணம் 3 பார்ட் 3. அது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்புல வச்சிருந்தாங்க. 4 போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங். அடுத்து வள்ளியப்பன் சார் என்ன எழுதுறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எழுதுறாங்க. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா அல்ல பணம் அப்படிங்கிறது தொடர்ந்து அது டைட்டில் நிரந்தரம் ஆயிடுச்சு. ஒரு துறை, அந்த துறை எப்படி வளர்ச்சி அடையுதா, வளர்ச்சி அடையலையா, அந்த துறையால் நம்ம வளர்ச்சி அடைகிறோமா இல்லையா அப்படிங்கறத ஒரு துறை சார்ந்த ஒரு புத்தகம் இந்த பதிப்பு துறையில்
கொலோஞ்சி நிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் இந்த புத்தகத்தை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பிரதிகளுக்கு மேல் வித்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த புத்தகம் அல்லல பணம் வந்து மிகப்பெரிய பேரை வாங்கியிருக்கு. அந்த விதத்தில் இந்த புத்தகத்திற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த புத்தகம் என்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த புத்தகம். இந்த புத்தகம் அதன் போக்கில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரை இப்போது வந்திருக்கிறது. 10வது தயாராகி கொண்டிருக்கிறது. கிழக்கு பதிப்பகத்தில் ஒரு 14 வருஷம் நான் வேலை பார்த்துருக்கிறேன். முழுக்க முழுக்க எல்லா புத்தக கண்காட்சியும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஒரு 12 வருடங்கள் நான் தான் பார்த்துக்கிட்டேன். அப்போ வந்து அள்ளல பணம் புத்தகத்தை தேடி வர்ற வாசகர்கள் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறாங்க. தேடி தேடி வருவாங்க. முதல் பாகம் வாங்குறவங்க அந்த 5 பாகமும் சேர்ந்து இருந்தால் வாங்கிக்குவாங்க. ஏற்கனவே முதல் பாகம் இருந்தால் கூட செட்டாக வாங்கிக்குவாங்க. யாருக்கா நண்பர்களுக்கு கொடுத்து படிக்க வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் கிழக்கில் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த புத்தகங்கள்லாம் ரொம்ப விற்குதுன்னு கேள்விப்பட்டப்போ கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். உண்மையிலேயே விற்குதா என்னன்னு. ஆனால் உள்ள வந்த பிறகுதான் தெரிந்தது இந்த அள்ளல பணம் புத்தகத்துக்கும் அதோட சீரீஸ்க்கும் எவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நான் கண்கூடா பார்த்தேன். சோமவல்லியப்பனும் கிழக்கும் இந்த அள்ளல பணமும் ஒரே ஒரு செட்டா மாறினாங்க. ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இதாக மாறினாங்க. சோமவல்லிப்பணம் பல இடங்களுக்கு கிழக்கு பதிப்பகம் இந்த புத்தகங்கள்லாம் கொண்டு போன மாதிரியே கிழக்கு பதிப்பத்தையும் பல இடங்களுக்கு இந்த புத்தகம் கொண்டு போனது. அது மட்டும் இல்ல, உலகம் முழுக்க எல்லா வாசகர்களும் இந்த புத்தகத்தை கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்ல இருக்கிறவங்க அங்கவங்க அது உலகம் முழுக்க வேற வேற நடைமுறைகள் இருந்தால் கூட பேசிக் இதுதான்றதுனால அவங்க இதை வாங்கி படிக்கிறதுல தமிழ் வாசகர்கள் ரொம்ப ஆர்வம் காமிச்சாங்க. அதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்க புத்தக கண்காட்சி நாங்கள் போனப்பெல்லாம் இந்த புத்தகத்தை தேடி வந்து வாங்கினவங்க நிறைய பேர். அது எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த புத்தக கண்காட்சியில முதல் ரேக்ல இந்த புக்கு செட்டை தான் நாங்கள் வச்சிருப்போம். ஸோ அது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி மாறிடுச்சு. வந்த உடனே இந்த புத்தகத்தை பார்ப்பாங்க, எடுக்க வருவாங்க அப்படின்னு. அப்புறம் சோமவல்லியப்பன் இருந்தாருன்னா அவர்கிட்ட பேசுவாங்க, கையெழுத்து வாங்குவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு காம்போ சோமவல்லியப்பன் இந்த கிழக்கு அள்ளல பணம் செட்டுங்கிறது ஒரு நல்ல காம்போ. அள்ளல பணத்துக்கும் சோமவல்லியப்பனுக்கும் கிழக்கு பதிப்பகத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த புத்தகம் காரணமாக என்னை ஒரு எழுத்தாளனாக அங்கீகரித்து நான் எழுதுகிற மற்ற விஷயங்களையும் மிக சுலபமாக உள்வாங்கிக் கொள்ளுகிற ஒரு வாசகர் கூட்டம் இருக்கிறது. என்னோடு தொடர்ந்து உறவாடி கொண்டிருக்கிறது, உரையாடி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். 2023 அதனுடைய 20வது ஆண்டு. அதை நான் மகிழ்வோடு நினைத்து பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.